உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே நிறைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது செவந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 ஸ்பூனுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. என்கிட்ட இன்றைக்கி கருப்பு எள் தான் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு இது நல்லா செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறவும் ஒரு பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 செகண்ட் மட்டும் வதக்கினா போதுங்க. பாருங்கள், இப்போ நான் பீர்க்கங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மை விட கூட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த காயிலேருந்தே தண்ணி வரும், அதுலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க, மசாலா பொடியை. இதில் முழுசாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நம்ம வச்சுக்கலாம், அடுத்து நம்ம பொரியல் பண்ணும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதும். நம்மளுக்கு பீர்க்கங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம இந்த சாதத்தை போட்டு இந்த பீர்க்கங்காய் பொரியலை அப்படியே பிரட்டிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் ரசம் சாதம், தயிர் சாதம் இதோடு சாப்பிடும் போது ரொம்பவே அசத்தலாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை சிம்பிளான இந்த பீர்க்கங்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.